சீமான் பனை ஏறினதை பார்த்து அண்ணன் அரியணையிலேயே ஏறிட்டதா ஆம குஞ்சுகள்லாம் ஆர்கசம் அடைஞ்சிட்டு இருக்கிறானுங்க. அந்த கன்றாவியை நீங்களும் பார்த்துருப்பீங்க. இந்த பனை ஏறுதல் நிகழ்வை பல காரணங்களை சொல்லி சில பேர் கண்டிச்சிருக்கிறாங்க. இதுல எல்லாருமே ஒட்டுமொத்தமா ஒரே குரல்ல சொன்ன காரணம் என்னன்னா, இது சாதியை நியாயப்படுத்துற வேலை, திரும்பவும் அவங்கள குலத்தொழிலுக்குள்ள தள்ளி குடிய கெடுக்கிற வேலை, குலத்தொழிலை ஊக்குவிக்கிற ஒரு அயோக்கியத்தனமான வேலை அப்படிங்கிறத. இதுக்கு நொன்னன் சீமான் இன்னைக்கு எதிர்வினையாற்றி இருக்கிறாரு. பனை மரம் ஜாதி மரம் ஜல்லிக்கட்டுக்கு போறான்னா ஒரு ஜாதி விளையாட்டு, இதெல்லாம் என்னதெல்லாம் சேட்டை தானே. பனைக்கு ஏன் ஜாதி வச்சேன்? அப்போ என் தமிழ்நாட்டின் தேசிய மரம் தமிழ்நாட்டு மரம்னு எதுக்கு பனை அறிவிச்சிங்க? கருப்பட்டி திங்கணும் வக்கனையா, நான் பனை ஏறினா அது சாதி தொழிலாயிருது, அது குலத்தொழிலாயிருது. மீன் திங்கணும் வக்கனையா, கருவாடு திங்கணும், நான் மீன் பிடிக்க போனால் குலத்தொழிலாயிருது. நல்லா பால் குடிக்கணும், வெண்ணெய் நெய் எல்லாம் திங்கணையா, வெண்ணெய்களுக்கு கறி திங்கணும், நான் ஆடு மாடு மேய்க்கணும்னா அது குலத்தொழிலாயிரும். கொளுத்தி எடுக்கிறேன் பாருங்க உங்களை, சேட்டை பண்ணிட்டாலே எல்லாம். அது சீமான் ஆகட்டும், இன்னும் சில சில்லறை தம்பிகள் ஆகட்டும், சீமானுக்கு பக்கவாத்தியம் வாசிக்கிற ஆர்எஸ்எஸ் அடியாட்கள் ஆகட்டும், இவங்க எல்லாமே இந்த பனையேறுதல் சம்பந்தமா கொடுக்கிற முட்டு என்னன்னா, சொல்ற விளக்க வெங்காயம் என்னன்னா, அது என்ன பனையேறினாவே அது சாதி தொழில் ஆயிருமா, அது குலத்தொழில ஊக்குவிக்கிறதாயிருமா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இது ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, இது ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் நிறையா இருக்குது. தொழில் என்ன பண்றது தெரியாம ஏகப்பட்ட பேர் குழம்பி போய் கிடக்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றான், அவ்வளவுதான். இதை இந்த சாதிக்காரங்க தான் செய்யணும்னு நாங்க எந்த இடத்துலயாவது சொன்னோமா? அப்படிலாம் எதுவும் சொல்லலையே. யாரு வேணாலும் இதை செய்யலாம். இது ஒரு தொழில் வாய்ப்பு, இது ஒரு வேலை வாய்ப்புக்குண்டான ஒரு ஏற்பாடு, அவ்வளவுதான். அதை தாண்டி சாதி சம்பந்தமான எந்த சதி திட்டமும் இதுல கிடையாது. இப்போ டாஸ்மாக்ல ஏகப்பட்ட பேர் ஒர்க் பண்றாங்க, ஒயின் ஷாப்ல ஏகப்பட்ட பேர் உட்காந்து குவார்டர் பாட்டில் எடுத்து கொடுத்துக்கிட்டு அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களையெல்லாம் சாதி தொழில் பார்க்குறவங்கன்னு நீங்கள் சொல்லுவீங்களா? ஏன்னா அவங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி கள்ளச்சாராயம் காய்ச்சி வித்துக்கிட்டு இருந்தவங்களா, இல்லை சாராயத்தை குலத்தொழிலாக வச்சுருந்தவங்களா, இல்லை அது சம்பந்தமான சாதிக்காரங்களா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுல்ல. அதில் எல்லா சாதிக்காரங்களும் தான் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த வேலைக்கு படித்த படிக்காத எல்லா சாதியிலிருந்தும் தான் வர்றாங்க. அது நியாயம்னா அப்புறம் இதுவும் நியாயம் தானே அப்படிங்கிறதான் குடியை கெடுக்கிற கூமுட்டைகள் இதுக்கு கொடுக்குற முட்டை. நொன்னன் சீமான் இன்னைக்கு கொடுத்த இன்டர்வியூல கூட அதைத்தான் சொல்லியிருக்கிறாரு. உண்மையில இது சாதியை நியாயப்படுத்துற விஷயம் கிடையாதா? எல்லாருக்கும் உண்டான ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியா தான் சீமானோட இந்த பனையேறுதல் நிகழ்வை பார்க்கணுமா? இன்ஃபேக்ட் சீமான் இன்னும் பனையை பத்தியும் அது சம்பந்தமான தொழில்களை பத்தியும் ரொம்ப ரொமான்டிசைஸ் பண்ணி பேசிட்டு திரிகிறாரு இல்லையா? அதையெல்லாம் நாம அப்படித்தான் பார்க்கணுமான்னு கேட்டீங்கன்னா, கூந்தல்ங்கிறேன், மயிருங்கிறேன், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, சந்தேகமே இல்லை. இது சாதியை நியாயப்படுத்துகிற வேலை தான், குலத்தொழிலுக்குள்ள அவங்கள திரும்பவும் தள்ளுற வேலை தான், ஆர்எஸ்எஸ்க்கு அடியால் வேலை பார்க்கறது தான். அதுல எல்லாம் யாருக்கும் எந்த சந்தேகமும் தேவையில்லை. ஏன்னா இப்போ ஒயின் ஷாப்பில் உட்காந்து குவார்டர் பாட்டில் எடுத்து கொடுக்குறதும், டாஸ்மாகில் எம்ப்ளாயியாக ஒர்க் பண்ணுறதும், பனைமரம் ஏறி கல்ல இருக்கிறதும் ஒன்றா? ஒயின் ஷாப் எம்ப்ளாயியாக இருக்கிறதும், கடலுக்குள்ள உசுர பனையை வச்சு போய் மீன் பிடிக்கிறாங்கல்ல அந்த வேலை செய்யறதும் ரெண்டும் ஒண்ணா? ஒயின் ஷாப் எம்ப்ளாயியா இருக்கிறதும், எந்த வருமான உத்தரவாதமும் இல்லாம கிராமத்துல விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, ஆடு மாடுகளை நம்பி பொழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, இதெல்லாம் ஒண்ணா? கிடையாது. இதுல வருமான உத்தரவாதம் இருக்குது. இது இன்னும் சைட்ல பல வருமானங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, எக்ஸ்ட்ரா வருமானங்களுக்கெல்லாம் அங்க ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்குது. சோ டாஸ்மாக் வேலைக்கு எல்லாரும் வருவாங்க, பனைமரம் ஏறுறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. கடலுக்குள்ள போய் கஷ்டப்பட்டு உயிரை பணையம் வச்சு மீன் பிடிக்கிறதுக்கெல்லாம் யாருமே வரமாட்டாங்க. எந்த விதமான வருமான உத்தரவாதம் இல்லாத விவசாயத்தை எல்லாம் யாருமே விரும்பி செய்ய மாட்டாங்க. அதுக்கு அப்படியே அணி அணியா திரண்டு வந்தாலும் அந்த தொழிலை செய்யறதுக்கு, அந்த வேலையை செய்யறதுக்கெல்லாம் யாரும் ஆர்வம் காட்ட மாட்டாங்க. அப்படி ஒருத்தன் பேசுறான்னா, ஒயின் ஷாப்பையும் இந்த பனைமரத்துல ஏறி இறங்குற அந்த வேலை செய்யறதையும் ரெண்டு ஒண்ணுன்னு ஒருத்தன் பேசுறான்னா, அவன் கடைஞ்செடுத்து அயோக்கிய பயலாதான் இருப்பான். சீமான்லாம் என்ன கேட்டகிரின்னு நீங்களே முடிவு பண்ணிக்க. ஆம குஞ்சுகளா, உங்களுக்கு தெரிஞ்சாலும் தெரியலன்னாலும் புரிஞ்சாலும் புரியலன்னாலும் உங்க நொன்னம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அத்தனை வேலையும் குலத்தொழில ஊக்குவிக்கிற வேலை தான், குடியை கெடுக்கிற வேலை தான். சாதியை நியாயப்படுத்தி அவங்க சாதிக்கு உண்டான வேலையை மட்டும் அவன் செய்யணும்னு அதையெல்லாம் ரொமான்டிசைஸ் பண்ற வேலை தான். அதை சொல்லி ஒரு மாதிரி அப்பாவிகளை ஏமாத்துற வேலையைத்தான் உங்க நொன்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இதை முடிஞ்சா புரிஞ்சுங்க, இல்லைன்னா எக்கேடா கெட்டு நாசமா போங்க. எனக்கண்ணா என்னதான் பனையேறதும் மீன் பிடிக்கிறதும் ஆடு மாடு மேய்க்கிறதும் அனைவருக்கு உண்டான வேலைன்னு சொன்னாலும் அதுக்கு யார் வருவா? யாருமே வரமாட்டாங்க. யார் ஏற்கனவே அந்த தொழிலில் இருக்கிறாங்களோ
இருக்கிறாங்களோ, அதை நம்பி பிழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்களோ, அதை விட்டு வெளியில போக முடியாம அங்கேயே சிக்கி போயிருக்கிறாங்களோ, அவங்க தான் சீமானோட இந்த பீத்த பிரச்சாரத்துல திரும்பவும் ஏமாறுவாங்க. அவ்வளவுதான். அவங்களுக்கு இப்ப படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. வெளி உலகம்னா என்ன, வேற வேலை வாய்ப்புகள் இருக்குது, வேற பிசினஸ் வாய்ப்புகள்லாம் இருக்குது, அதுல நிறைய சம்பாதிக்கலாங்கிற உண்மையெல்லாம் அவங்களுக்கும் தெரியும் தான். ஆனாலும் அதுல கொஞ்சம் பேரு, கணிசமான ஆட்கள், உதாரணத்துக்கு ஊருக்கு ஒரு 10 பேரு சீமானோட இந்த பீத்த பிரச்சாரத்தை நம்பி, இதையெல்லாம் ரொமான்டிக்கான வேலையும் நம்பி அதுக்குள்ளேயே இருந்தா, அதுக்குள்ளேயே சிக்கி போனா அது ஆர்எஸ்எஸ்க்கு லாபம். ஏன்னா அதுதான் பார்ப்பனியத்தின் அடிப்படையே. பார்ப்பனியத்தின் மிக பிரசித்தி பெற்ற வாசகம்ங்கிறது என்ன? பலித்த வரைதான் பார்ப்பனியம். முடிஞ்ச வரைக்கும் குடியை கெடுக்கணும். எல்லாரையும் தடுக்க முடியாது, எல்லாரையும் அவன் இடத்துலயே இருக்க வைக்க முடியாது, எல்லாரையும் அவன் சாதி தொழிலையே செய்ய வைக்க முடியாதுங்கிறதெல்லாம் அவளுக்கு நல்லாவே தெரியும். முடிஞ்ச வரைக்கும் கெடுப்பான். பலித்த வரைதான் பார்ப்பனியம். அதைத்தான் சீமானை வச்சு இப்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சீமானோட இந்த பீத்த பிரச்சாரத்தை நம்பி எந்த வருமான உத்தரவாதமும் இல்லாத இந்த தொழில்களை எல்லாம் ரொமான்டிக்கான தொழில்கள், இதுதான் நம்ம பாரம்பரியம், கலாச்சாரம், நம்ம முப்பாட்டுகள் எல்லாம் இதுக்குள்ளதான் மூழ்கி கிடந்தானுங்கன்ற இந்த வசனத்தை, இந்த வாசகங்களை எல்லாம் நம்பி ஊருக்கு 10 பேர் ஏமாந்தா கூட அது பார்ப்பனியத்தின் வெற்றி தான். அதுதான் படித்த வரைதான் பார்ப்பனியம்ங்கிறது. அதனால திரும்பவும் சொல்றேன், சந்தேகமே இல்ல, நொன்னம் பண்ற இந்த எச்ச வேலை எல்லாமே சாதியை கட்டி காப்பாத்துற வேலை தான். சாதி தொழிலை நியாயப்படுத்தி அதுல உள்ளேயே இருந்து ஊக்கப்படுத்துற வேலை தான். அதுல எல்லாம் யாருக்கும் எந்த சந்தேகமும் தேவையில்ல. இப்போ இவனுங்க கொடுக்குறானுங்கள இந்த பீத்த முட்டை, யார் வேணும்னாலும் இதை செய்யலாம்னு. உண்மையில ஒரு தொழிலை யார் வேணும்னாலும் செய்யலாம்னா அந்த தொழில் எப்படி இருக்கணும்னா லாபகரமான தொழிலா இருக்கணும். அந்த வேலைங்கிறது நிறைய வருமானம் கிடைக்கிற ஒரு வேலையா இருக்கணும். அந்த வேலைக்கு போனோம்னா நல்லா சம்பாரிச்சு BMW கார் வாங்கிடலாம். அந்த பிசினஸ் பண்ணணும்னா 7-8 பங்களாக்களை ஒன்னா கட்டிடலாம்னு பொது இதுல வெகுஜன மக்கள் மத்தியில ஒரு கருத்து இருந்தா மட்டும்தான் எல்லா சாதிகாரங்களும் அந்த தொழிலை செய்ய வருவாங்க. வெளியிலிருந்து ஏகப்பட்ட பேர் அணியா திரண்டு வந்து அந்த வேலையை செய்வாங்க, அந்த தொழிலை செய்வாங்க. அது ஒரு மாதிரி எல்லாருக்குமான தொழிலா மாறும். இந்த தொழிலெல்லாம் அந்த மாதிரி ஏதாவது இமேஜ் இருக்குதா? பணமரம் ஏறினா BMW கார் வாங்கிடலாம்னு ஏதாவது பொது புத்தியில ஒரு இமேஜ் இருக்குதா? இல்ல கடலுக்குள்ள போய் மீன் பிடிச்சா அந்த கப்பலையே விலைக்கு வாங்கிடலாம்னு பொது புத்தியிலையும் பொதுஜன மக்கள் மத்தியிலையும் ஏதாவது என்ன இருக்குதா? ஏதாவது ஒரு கருத்து இருக்குதா? யாரு போவா? ஏற்கனவே யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் அதுக்கு போவாங்க. அவங்கள அங்கேயே வச்சு வெளியே வராம பாத்துக்கிற வேலை தான். அதையெல்லாம் ரொமான்டிசைஸ் பண்ற சீமானோட இந்த எச்ச வேலைங்கிறத. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், சரி எல்லாருமே அதை விட்டு வெளியில வந்துட்டா அப்புறம் அந்த பொருளுக்கு உண்டான டிமாண்ட் ஒண்ணு வந்துடாதா? நமக்கெல்லாம் அரிசி பருப்புல இருந்து ஆட்டுக்கறி மாட்டுக்கறியில இருந்து மீன்ல இருந்து இன்னும் பனை பொருட்கள் இருந்து எல்லாமே நமக்கு கிடைக்காம போயிடாதா? அப்படி ஒரு சிக்கல் வந்துடாதான்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அதுக்கான பதில் ரொம்ப சிம்பிள். அதாவது தேவை தான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது. தேவை அப்படியே இருக்கும்போது, தேவை இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்போது அந்த பக்கம் அதுக்கு உண்டான சப்ளை இல்லைன்னா அந்த சப்ளையை பண்ணிக்கிட்டு இருந்தவங்கள கணிசமான ஆட்கள் அந்த தொழில இருந்து வெளியேறி வேற தொழிலை பார்க்க போகும்போது, வேற வேலையை தேடி போகும்போது ஆட்டோமேட்டிக்கா அது லாபகரமான தொழிலா மாறும். ஆட்டோமேட்டிக்கா வெளியிலிருந்து ஏகப்பட்ட பேர் அந்த தொழிலை செய்ய போவாங்க. ஸோ அது ஒரு மாதிரி பேலன்ஸ் ஆயிரும். மார்க்கெட்டே இதை ஒரு மாதிரி சமநிலைப்படுத்திடும், இந்த பிரச்சனையை தீர்த்துரும். அப்படியும் மார்க்கெட்டால இதை சரி பண்ண முடியலன்னா அப்போ அரசாங்கம் தலையிடும். அரசாங்கம் தலையிட்டு ஒரு மாதிரி அதுல சமநிலையை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணும். ஆயிரக்கணக்கான கோடிகள் அதுல சப்சிடியா கொட்டப்படும். ஒரு மாதிரி அந்த பிரச்சனை தீரும். இப்போ நம்ம ஊர்ல தான் தொழிலுங்கிறது சாதியோட வலுவா கலெக்ட் பண்ணப்பட்ட ஒண்ணா இருக்குது. சாதியும் தொழிலும் வலுவா பின்னி பிணைக்கப்பட்ட ஒண்ணா இருக்குது. இதுவே அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள், சீனா, ஜப்பான், இங்கெல்லாம் சாதின்னு ஒரு ஐட்டமே கிடையாது. ஆனா அங்கேயும் அத்தனை தொழில்களும் நடந்துகிட்டு தான் இருக்குது. உணவு சம்பந்தப்பட்ட அத்தனை வேலைகளும் நடந்துகிட்டு தான் இருக்குது. அவன் நம்மளை விட ருசியான சாப்பாட்டை சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறான். சாப்பாடு விஷயத்துல நம்மளை விட பல மடங்கு வெள்ளைக்காரன், சீனாக்காரன், ஜப்பான்காரன் எல்லாம் செழிப்பா தான் இருக்கிறான். அங்க சாதியா இருக்குது. அவன் அந்த அவன் குலத்தொழிலுக்குள்ள பண்ணியா அந்த பிரச்சனையை தீர்க்கிறான். அப்படி கிடையாது. ஒரு இது லாபகரமா மாறும்போது ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் அதுக்குள்ள வருவாங்க. இவங்க பண்றதெல்லாம் என்னன்னா அது லாபகரமாலாம் மாறவே கூடாது. அவன் கொத்தடிமையாவே தான் இருக்கணும், உழைச்சு கொட்டிக்கிட்டே தான் இருக்கணும். மலிவான விலையில அது நமக்கு என்னைக்கும் கிடைச்சிக்கிட்டே இருக்கணும். நாம உக்காந்த இடத்துலயே உண்டை கட்டிய உள்ள தள்ளிக்கிட்டே இருக்கணும், தின்னு கொளுத்துக்கிட்டே இருக்கணும், அவன் அப்படியே இருக்கணும். அதுதான் நம்ம ஊர்ல நடக்கிறதுங்கிறது. சீமான் மாதிரி ஆளுகள்லாம் அதுக்கு தான் அனுதினமும் அயராது உழைத்து கொண்டே இருக்கிறார்கள். இதற்கு பெயர் தான் பார்ப்பனியம், இதற்கு பெயர் தான் சனாதனம், இதற்கு பெயர் தான் வர்ணாசனமும். இன்னும் இதுக்கு பல புனிதமான பெயர்கள்லாம் இருக்குது. ரொம்ப முக்கியமா இதுக்கு தமிழ்நாட்டுல சீமானிசம்னு பேரு. இது சம்பந்தமான இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்றேன். அதாவது
2019 NEP 2020 நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 உண்டான டிராஃப்டை ரெடி பண்ணாங்க. அப்ப அது சம்பந்தமா நார்த் இந்தியன் சங்கிகள்லாம் பெரும் பேச்சு பேசினாங்க. பில்டப்னா பில்டப், அப்படி ஒரு பில்டப்பை கொடுத்தாங்க. அதாவது இந்த NEP மட்டும் அமலுக்கு வந்துருச்சுன்னா அடுத்த 20 வருஷத்துல இந்தியா வேற லெவலுக்கு போயிடும். உலகத்திலேயே இல்லாத ஒரு புரட்சிகரமான கல்வி முறை, இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டத்தையே அப்படியே புரட்டி போட போகுது, திருப்பி உருட்ட போகுது அப்படின்னு இவனுங்க வாயிலேயே ஒரு உருட்டுனாங்க. இது சம்பந்தமா பிரதமர் மோடி ஒரு உருட்டினாரு. ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருந்தாரு. அதாவது இந்த NEP மட்டும் அமலுக்கு வந்துருச்சுன்னா இந்தியாவில் பல புரட்சிகரமான மாற்றங்கள் நடக்கும். ஏகப்பட்ட புரட்சிகரமான திட்டங்களை இதுல நாங்க புகுத்தி வச்சிருக்கிறோம். ஒன்னே ஒன்னு சொல்றேன் கேட்டுங்க, ரொம்ப முக்கியமானது இது. அதாவது இந்த NEP 2020ல நாங்க கிராமப்புற மாணவர்களுக்கு விவசாயம் சம்பந்தமா பாடம் சொல்லி கொடுக்க போறோம், அவங்களுக்கு பயிற்சி கொடுக்க போறோம். அந்த கிராமத்தில் இருக்கிற பள்ளிக்கூடத்திலேயே விவசாயம் சம்பந்தமான அத்தனை விஷயங்கள் இருக்கும். அதை வச்சு அந்த கிராமப்புற மாணவர்களுக்கு விவசாயம் சம்பந்தமான அறிவை அப்படியே ஊட்ட போறான். அதை வச்சு அவன் எதிர்காலத்தில் விவசாயத்தில் அப்படியே புடுங்கி நட போறான், அறுத்து தள்ள போறான். இந்தியா வேற லெவலுக்கு போக போகுது அப்படின்னு வேற யாரும் சொல்லல, இந்திய பிரதமர் மோடியே இந்த NEPக்கு உண்டான ப்ரொமோஷனை பார்த்தாரு. அப்புறம் 2020 கொரோனா வந்தது, NEP சம்பந்தமாவே ஏகப்பட்ட சர்ச்சைகள் எழுந்தது. அதுக்கப்புறமா சங்கிகள் ஒரு மாதிரி சைலண்ட் ஆயிட்டாங்க. இதுல மேட்ரு என்னன்னா, மோடி சொன்னார் இல்லையா, கிராமப்புற மாணவர்களுக்கு நாங்க விவசாய பயிற்சி அளிக்க போறோம், அதுதான் NEP 2020யோட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு. இதை மேலோட்டமா பார்க்கும்போது வெகுஜன மக்கள்கிட்ட எல்லாம் இது சம்பந்தமா கருத்து கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, நல்ல திட்டம் தாப்பா, கிராமப்புற மாணவர்கள் அவங்க ஆல்ரெடி ஃபார்மிங் பேக்ரவுண்ட்ல இருந்து தான் வர்றாங்க, அவங்களுக்கு விவசாயம் சொல்லி கொடுக்கறது நல்ல விஷயம் தானே அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் எல்லாருமே அப்படிதான் நினைப்பாங்க. ஆனா உண்மையில இது என்ன, குடியை கெடுக்கிற விஷயம். கிராமப்புற மாணவர்களை எல்லாம் குலத்தொழிலுக்குள்ளேயே தள்ளுற ஒரு கடைஞ்செடுத்த அயோக்கியத்தனமான சதி திட்டம் இது. ஏன்னா கிராமப்புற மாணவர்களுக்கு நீ விவசாயம் சம்பந்தமா பயிற்சி கொடுப்பீன்னா நகரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீ என்ன கொடுப்ப? நகரத்தில் இருக்கிற ஐயர் பசங்களுக்கெல்லாம் IIT எக்ஸாமை எப்படி கிளியர் பண்றதுன்னு பயிற்சியை கொடுத்துட்டு கிராமத்து பசங்களுக்கு மட்டும் அங்க எப்படி அறுக்கிறது எப்படி நடுறதுன்னு சொல்லி கொடுப்பியா? ஐயங்கார் பசங்களுக்கெல்லாம், நகரத்தில் இருக்கிற ஐயங்கார் பசங்களுக்கெல்லாம் IAS IPS எக்ஸாம் எல்லாம் எப்படி கரெக்டா கிளியர் பண்றதுன்னு பயிற்சியை கொடுத்துட்டு கிராமத்தானுக்கு அங்க இருக்கிற குப்பையும் ஜானியையும் எருவு மாட்டியும் எப்படி சுத்தமா வச்சுக்கணும்னு சொல்லி கொடுப்பியா? என்ன அயோக்கியத்தனம்ங்கிற இது. உண்மையிலேயே இந்த நாட்டு மக்களை எல்லாரும் யூனியன் கவர்மெண்ட் சமமா பார்த்திருந்ததுன்னா, பார்க்கிற எண்ணம் இருந்திருந்தா அந்த சிஸ்டத்தை எப்படி வச்சிருக்கணும்னா, கிராமப்புற மாணவர்களை எல்லாம் நாங்க நகரத்துக்கு கூட்டிட்டு வந்து காட்டுவோம். நகரம்னா என்ன, நகரம் எப்படி இயங்குது, நகரத்துல என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்குது, அங்க என்ன மாதிரியான தொழில் வாய்ப்புகள் இருக்குது, அந்த மக்களோட வாழ்க்கைங்கிறது எப்படி இருக்குது, அங்க இருக்கிற கஷ்ட நஷ்டம் என்ன, சௌகரியங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கிராமத்து பசங்களுக்கு காட்டுவோம். அதே நேரம் நகரத்தில் இருக்கிற பசங்களை எல்லாம் கூட்டு வந்து கிராமத்தை காட்டுவோம். கிராமம்னா என்ன, கிராமம் எப்படி இயங்குது, கிராமத்துல தொழில் வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்குது, நம்ம வீட்டுல உட்காந்துக்கிட்டு உருட்டி உருட்டி தள்ளுறோம்ல சோறு உள்ள தட்டில் ரொம்ப ஈஸியா வந்து விழுகுதுல்ல, அதுக்கு பின்னாடி கிராமத்துல எவ்வளவு எஃபெக்ட் போடுறாங்க, எவ்வளவு தியாகங்கள் இருக்குது, அதுல லாப நட்டங்கள் என்ன, விவசாயம்னா என்ன, விவசாயத்துக்கு உறுதுணையான தொழில்களா இருக்குதுல்ல, ஆடு மாடு வளர்க்கறது மாதிரியான உப தொழில்கள் அதெல்லாம் என்ன, அதுல இருக்கிற சாதக பாதகம் எல்லாம் என்ன அப்படிங்கிறத நகரத்தில் இருக்கிற பசங்களுக்கு நாங்க சொல்லிக் கொடுப்போம். எல்லாருக்கும் எல்லாம் தெரியுற மாதிரி ஒரு ஏற்பாட்டை பண்ணுவோம். அதுக்கப்புறம் அவங்களா முடிவு பண்ணிக்கிட்டோம் எங்க போறாங்க, கிராமத்திலே இருக்க போறாங்களா, நகரத்துக்கு போறாங்களா, என்ன மாதிரியான வேலைகளை தேடிக்க போறாங்க, என்ன மாதிரியான தொழிலில் அவங்க முடிவு பண்ணிக்க போறாங்கன்றதெல்லாம் அவங்க முடிவு பண்ணுவாங்க. நாங்க எல்லாருக்கும் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தா தான் எல்லாருக்கும் சமமான கல்வியா அவங்க பிளான் பண்ணி இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அதை விட்டுட்டு எவன் எங்க இருக்கிறானோ அங்க அவனை வைக்கிறதுக்கு உண்டான ஏற்பாட்டை நாங்களே பண்ணுவோம்னா அது கடஞ்செடுத்த அயோக்கியத்தனம், கடஞ்செடுத்த பித்தலாட்டம். இதுக்கு வடக்க வர்ணாசிரமம்னு பேரு, தெற்க சீமானிசம்னு பேரு. அவ்வளவுதான். NEP 2020 விஸ்வகர்மா இதையெல்லாம் நடைமுறைப்படுத்துற வேலையை தான் சீமான் இங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அறிவு கட்ட ஆம குஞ்சுகள்லாம் இதை கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிட்டு ஆறறிவு உள்ள மனிதர்களா மாற பாருங்க. மற்றபடி நொன்ன பணம் கற்கண்டையும் கருப்பட்டியும் இவர் தான் கண்டுபிடிச்ச மாதிரி பேசிக்கிட்டு திரிகிறாரு. இவர் ஆட்சிக்கு வந்தா மட்டும்தான் தமிழ்நாட்டில் அதெல்லாம் கிடைக்குங்கிற மாதிரி அநியாயத்துக்கு புளியிட்டு திரிகிறாரு. அதெல்லாம் மார்க்கெட்ல ஏற்கனவே கிடைச்சிக்கிட்டு தான் இருக்குது. நம்ம ஊர்ல கருப்பட்டிக்குன்னு என்ன டிமாண்ட் இருக்குதோ அதுக்குண்டான சப்ளைங்கிறது நடந்துகிட்டு தான் இருக்குது. அதை ஒரு தொழிலா செய்யறவங்க 4 காசு சம்பாதிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஹைவேக்கள்லயே பார்த்துருப்பீங்க, கருப்பட்டி காப்பி கடை அப்படின்னு அங்கங்க போட்டு வச்சுதான் இருக்கிறான். அதை பிடிச்சவங்க அதுல போய் சாப்பிட தான் செய்யறாங்க. இன்ஃபேக்ட் பல இடங்கள்ல அந்த கருப்பட்டிங்கிறத கருப்பு மை பூசி
அழிச்சிட்டு இப்போ அது வெறும் காப்பி கடையா மாறி நிக்குது. ஏன்னா ஏகப்பட்ட பேருக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கல. காப்பியும் கருப்பட்டியும் ஒரு மாதிரி மேட்சே ஆகல. வெள்ளை சர்க்கரை கொடுக்குற சுவையை கருப்பட்டியால காப்பியோட கலந்து கொடுக்க முடியல. அது இதோட கொஞ்சம் மாதிரி இதால அதோட கொஞ்சம் முடியல. என்ன பண்றது? இது சீமானுக்கு நல்லாவே தெரியும், சில்லறை தம்பிகளுக்கு தெரியலையே என்னதான் பண்றதுங்கிறேன். இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.